ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டூ யூ வானா பார்ட்னர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ட்ராமா வெப் சீரிஸாக வெளியாக இருக்குது. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்தரலாம். இந்த சீரிஸில் தமனா லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோட ஹீரோயின் தமனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதுக்காகத்தான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. பியர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பீரை பற்றி ஆண்களுக்கு தான் அதிகமாக தெரியும், அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு நிறையா தடைகள்லாம் வரும். இப்போ இந்த தடைகள்லாம் எப்படி மீறி அந்த பீர் பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, இறுதியில் இவங்களோட லைஃப் என்ன மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோடைய ஆன்லைன். இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஒரு வித்தியாசமான கதை தைரியமாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த பீரு சரக்கு இதெல்லாம் வந்து ஜென்ஸுக்கு தான் அதிகம். ஏன்னா அவங்க தான் சரக்கு அடிக்கிறாங்க. நிறையா அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இதையும் தாண்டி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் காமெடித்தனமாக இருக்குது. அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தமனாவுடைய ஆக்டிங் செமையாக பண்ணியிருக்காங்க. தமனா அண்டு அவங்க இன்னொரு ஹீரோயினி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செமையாக அவங்களோட கேரக்டர் நல்லா எழுதி எடுத்துருக்காங்க. காமெடி எழுதி எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அப்போலாம் காமெடியாக போகுது. மொத்தமாக 8 எபிசோடு. ஃபஸ்ட்டு 4 எபிசோடு கடைசி வரைக்கும் அந்த காமெடியை பின்பற்றிகிட்டே இருக்காங்க. இந்த சீரிஸோடைய அந்த பியூஜி மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சீரிஸில் மற்ற கேரக்டரும் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாவே வந்திருக்கு. இவங்க ஒவ்வொரு விஷயம் நல்லா காமெடித்தனமாக இருக்குது. பொதுவாகவே பீருனாவே இப்படி தான்ப்பா இருக்கும், இப்படி தான் பெண்கள்லாம் இப்படி தான் அதை விரும்புவாங்க அப்படிங்கிறத ரியாலிட்டியாக ப்ராக்டிக்கலாக காமிச்சிருக்காங்க. தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சீரிஸோடைய சினிமோட்டோகிராஃபிக் ஒளிப்பதிவு நல்லாவே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த சீரிஸோடைய மென்ஷன் பார்த்தா டூரேஷன் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது. என்னதான் இவங்க பீரை வச்சு எடுத்தாலும் அது ஒரு சில டைம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒரு சில சீன்ஸ்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. குமார் இதெல்லாம் தேவையா குமார், எதுக்கு குமார் புள்ளிக்கு முள்ளைக்கு பீருன்னு பீரே காமிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டீசெண்டாக காமிச்சிருக்கலாம். இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தொட்டு தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.